ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்டா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா லெசிம் டான்ஸ். ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் வந்து மகாராஷ்டிரா. இந்த டான்ஸ்ல ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆடுற டான்சர் எல்லாமே ஒரு கையில ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் வந்து லெசிம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த ஜால்ரா அப்படிலாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் பாருங்க, இவங்க கையில வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா லெசிம். இந்த லெசிமுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பேர்லயே வந்து இந்த டான்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. அப்ப லெசிம் டான்ஸ் ரிலேட்டட் வித் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படின்னு நம்மளுக்கு நான் ரைட்டா. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒரு டைம் எஸ்எஸ்ல வந்து என்னன்னா, இந்த டான்ஸ் எப்ப இன்டர்நேஷனல் ஆடியன்ஸுக்கு வந்து காமிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த டான்ஸ் எப்பனா 9th ஏசியன் கேம்ஸ் எப்ப நடந்துச்சுன்னா 1982 அட் டெல்லி. ஸோ அப்பதான் இந்த டான்ஸ் வந்து பாப்புலர் ரேட்டு ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. டுவர்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் நிறைய தெரியும் போது வந்து ரொம்பவே வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது லெசிம் டான்ஸ் இன் ஃபேமஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது வந்து எக்ஸாமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரைட்டா. ஸோ அடுத்த டான்ஸ் வந்து பார்த்தலாம் லவானி டான்ஸ். ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸ் ஃபார் வந்து என்னன்னா இன் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டான்ஸோட யூனிக்னஸ் பார்த்தோம்னா இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து தங்கார் ஆர் என்ன சொல்லுவாங்கன்னா ஷெப்பார்ட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஷெப்பார்ட் மீன்ஸ் வந்து கேட்டில் தான் வந்துன்னா ரியரிங், அதுதான் மேஜர் லைவ்லிகுட்டா இருந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா தங்கார் சொல்லுவாங்க. இன் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா தங்கார்னு சொல்லுவாங்க. அதே இது ஆந்திர பிரதேஷ்ல இதே கம்யூனிட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் வந்துன்னா கொல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கர்நாடகால இருந்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம குருபா கம்யூனிட்டி வந்து என்னன்னா கர்நாடகா ரிலேட்டடா வந்து படிக்கும்போது படிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். விச் மீன்ஸ் லாவானி டான்ஸ்மே வந்துன்னா அந்த ஷெப்பார்ட் கம்யூனிட்டியை செலிப்ரேட் பண்றாங்க. அவங்க மகாராஷ்டிரா இருக்கும்போது தங்கார் அப்படின்னு சொல்றாங்க. இன் பர்டிகுலரா பார்த்தோம் சோலப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வந்து மகாராஷ்டிரா. இந்த இமேஜ் எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் தங்கரி காஜா டான்ஸ். ஆக்சுவலி இதுவே என்ன அந்த தங்கர் கம்யூனிட்டியை செலிப்ரேட் பண்ற இன்னொரு டான்ஸ் தான் தங்கரி காஜா டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மகாராஷ்டிரா. ஸோ அந்த ஷெப்பார்ட் கம்யூனிட்டி தான் வந்து தங்கர்ஸ் அப்படின்னு மகாராஷ்டிரா சொல்லுவோம். இவங்களுக்கு என்னன்னா கேட்டில் ரியரிங் தான் வந்து மேஜர் லைவ்லிகுட்டா இருக்கும். இது எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா நவராத்திரி ஃபெஸ்டிவல்ல செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் தான் வந்து தங்கரி காஜா டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க, கண்டிப்பா வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் வாகய முரளி. ஆக்சுவலி இதுல முரளி அப்படின்னு பேர் இருக்குல்ல, இந்த முரளி பேர் வந்துன்னா தமிழ் நேமா இருக்கு. அப்ப தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் டைம்ல போடக்கூடாது. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட். அப்ப வாகய முரளி அப்படின்னாவே ரிலேட்டட் டு வந்து மகாராஷ்டிரா. இது எப்ப செலிப்ரேட் பண்ணுவோம்னா லார்டு வந்து கண்டோபா. இந்த லார்டு கண்டோபா என்ன சொல்றாங்கன்னா ரீஇன்கார்னேஷன் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா ஸோ இன்கார்னேஷன் ஆஃப் லார்டு சிவாவோட வந்து என்னன்னா அண்ட் எத்து தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்டு கண்டோபா. அவங்கள நினைச்சு செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து வாகய முரளி இன் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமாசா. இந்த டான்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் வந்துன்னா ஏன்ஷியன் ஃபார்ம் ஆஃப் சான்ஸ்கிரிட் ட்ராமா. அது ஃபர்ஸ்ட் வந்துன்னா பிரசானா, இன்னொன்னு பானா. இதனால உருவான ஒரு டான்ஸா வந்துன்னா தமாசா இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மகாராஷ்டிரா. இது யாரு பர்டிகுலரா செலிப்ரேட் பண்றாங்கன்னா கோல்கட்டி பிளஸ் வந்து மகார் குரூப் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து என்னன்னா மகாராஷ்டிரால செலிப்ரேட் பண்ற வந்து என்னன்னா ஒரு டான்ஸா தமாசா டான்ஸ். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா கோவதாஸ். இது ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மகாராஷ்டிரா. இதுல ஒரு யூனிக்னஸ் பார்க்கும்போது வந்து என்னன்னா இந்த டான்ஸ் யாரோட லைஃபை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா மராத்தா எம்பர். இப்ப கண்டிப்பா சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட லைஃப வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ற ஒரு டான்ஸா வந்து போவதாஸ். இது எந்த வடிவத்துல கொடுப்பாங்க மராத்தி வந்து பேலட் ஃபார்ம்ல வந்து செலிப்ரேட் பண்ற வந்து என்னன்னா ஒரு ஃபோக் டான்ஸா வந்து போவதாஸ். இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும் இட்ஸ் ரிலேட்டட் வந்து மகாராஷ்டிரா அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ண முடியும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் வந்து கோலி டான்ஸ். இது யாரு செலிப்ரேட் பண்ணனா கோலி ட்ரைப் ஆஃப் வந்து மும்பை. அப்ப மும்பை வந்து கண்டிப்பா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவோட ஒரு ஃபேமஸ் ஃபோக் டான்ஸா வந்து கோலி டான்ஸ் சம் அதர் பார்ட் ஆஃப் வந்து கோவாமே வருது ரைட்டா. ஸோ இந்த இமேஜ் வந்து நான் வச்சுங்க, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கோலி டான்ஸ் அப்படின்னு வந்தாவே மகாராஷ்டிராவோட நம்ம கனெக்ட் பண்ணணும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது வந்துன்னா கஃபா டான்ஸ். இந்த டான்ஸ் வந்து என்னன்னா குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்து என்னன்னா இன் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் தான். ஸோ இது ஜஸ்ட் வந்து இந்த இமேஜ் வந்து நீங்க நான் வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ இப்போ அதர் இம்பார்ட்டன்ட் வந்து டான்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா ஜஸ்ட் ஒன்லைன்ல பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து திண்டி டான்ஸ். இந்த டான்ஸ் வந்து கார்த்திகை மாசம் வந்து ஏகாதாசி டைம்ல வந்து செலிப்ரேட் பண்றது. ஏகாதாசி அப்படின்னா லார்டு வந்து விஷ்ணு நினைச்சு வந்து என்னன்னா
செலிப்ரேட் பண்ற டைம் தான் வந்து ஏகாதசின்னு சொல்லுவோம். அதுல செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து திந்தி டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மகாராஷ்டிரா. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்துன்னா நக்கடா டான்ஸ். ஸோ இந்த நக்கடா டான்ஸ் வந்துன்னா ஃபிஷர் கம்யூனிட்டி இன் மகாராஷ்டிரா வந்துன்னா செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா காலா டான்ஸ். இந்த டான்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூட் ஆஃப் லார்டு கிருஷ்ணாவோட தீமை வச்சு வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ். இந்த டான்ஸுக்கு வந்து என்ன எதை சொல்றாங்கன்னா சிம்பிள் ஆஃப் வந்து ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அப்போ மோஸ்ட்லி வந்து என்ன உமன் செலிப்ரேட் பண்ற வந்து என்ன டான்ஸ் இன் மகாராஷ்டிரா காலா டான்ஸ், அதே மாதிரி வந்துன்னா நக்கடா டான்ஸ், ஹிந்தி டான்ஸ் இது எல்லாமே வந்துன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிலேட்டட் வித் வந்துன்னா மகாராஷ்டிரா ரைட்டா.